மை டியர் ஃப்ரெண்ட்ஸ், டுடே ரெசிபி என்னென்னு பார்ப்போமா. அரிசி மாவு, வறுத்த அரிசி மாவு வச்சு வீட்டிலே ஒரு ஸ்நாக்ஸ் ரெடி பண்ணியிருக்கேன். டீ கூட சாப்பிட்றது மாதிரி. இது எப்படி பண்ணலான்னு பார்ப்போம் வாங்க. அதுக்கு ஒரு பவுல் எடுத்துக்கோங்க. அதில் நான் வறுத்த அரிசி மாவு எடுத்துருக்கேன். இதிலே நீங்கள் மைதா மாவு, கோதுமை மாவு என்ன வேணுமோ எடுத்துக்கோங்க. அது உங்கள் விருப்பம். அரிசி மாவு கூட கொஞ்சமாக ஜீரகம், கொஞ்சமாக உப்பு ஆட் பண்ணியிருக்கேன். 2 உருளைக்கிழங்கு, பச்சை உருளைக்கிழங்கு, இது அவிக்கவும் இல்லை. அந்த உருளைக்கிழங்கு 2 வத்தல் மிளகு, கொஞ்சமாக வெள்ளைப்பூடு, கொஞ்சம் காயப்பொடி போட்டுக்கோங்க. போட்டு இதை நல்லா மை போல் அரைச்சிக்கோங்க. அரைச்சி அந்த விழுதை வச்சு தான் நம்ம என்ன பண்ண போகிறோன்னா இந்த மாவை விரவ போகிறோம். நீங்கள் இதே மைதா மாவு, கோதுமை மாவாக இருந்தாலும் இதே ப்ரொசீஜர் தான். இதே போல் விரவிக்கோங்க. நல்லா விரவி நமக்கு ஒரு மாவு கன்சிஸ்டன்சி வந்த பிறகு அதில் கொஞ்சம் நெய் ஆட் பண்ணி நல்லா விரவி வச்சுக்கோங்க. விரவின மாவில் பச்சரிசி மாவு போட்டே பரத்துங்க. ஏன்னா நமக்கு மைதா மாவுனா நம்ம சொன்னபடி அது கேட்கும், பிரித்து வரும். ஆனால் அரிசி மாவு அப்படி வராது. அதனால் கொஞ்சம் எவ்வளோ தூரம் பரத்த முடியுமோ பரத்தி உங்களுக்கு பிடிச்ச ஷேப்பில் கட் பண்ணி வச்சுக்கோங்க. இதை ஆயிலில் போட்டு பொரித்து எடுத்துக்கோங்க. வீட்டிலே நமக்கு இந்த மாதிரி ஸ்நாக்ஸ்லாம் ரெடி பண்ண முடியும். பிள்ளைங்களுக்கு செய்து கொடுங்க. லீவில் வீட்டில் ஏதாவது ஸ்நாக்ஸ் கேட்டுகிட்டே இருப்பாங்க. நம்ம கடையில் வாங்கி கொடுக்கறத வீட்டிலே நம்ம சூப்பராக செய்து கொடுக்கலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ்.